நாம் எடுத்துக்கொண்ட சங்கீத தியானம் 9ஆம் அதிகாரம். இது தலைப்பு பார்த்தீங்கன்னா, முத்லவேன் வாத்தியத்தில் வாசித்த ரகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் 1-20 வரை. கர்த்தாவே, என் முழு இதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் பொழுது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியை சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறீர். ஜாதிகள் கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களுடைய கூட ஒழிந்து போயிற்று. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். நம்முடைய சிங்காசனத்தை நியாயம் தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்குள்ளும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரை தஞ்சமாயிருக்கிறார். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் பொழுது அவர்களை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதல்களை மறவார். மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கிவிடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழிகளில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலை அகப்பட்டு கொண்டது. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளினால் செய்கைகளே சிக்கிக் கொண்டான். துன்மார்க்கரும் தேவனை மறுக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்திலே நியாயம் தீர்க்கப்பட கடவார்கள். ஜாதிகள் தாங்கள் மனுஷர் என்று அறியும்படி அவர்களுக்கு பயமுண்டாகும் கர்த்தாவே. இந்த வசனங்களை நம்ம 3 பகுதியாக பிரிக்கலாம். 1-6 வரை ஒரு பகுதியாகவும். அது என்ன பகுதின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தாவீதுக்கு அவன் சத்துருக்களிடம் இருந்து வெற்றியை தந்ததினால் அவன் தேவனை துதிக்கிறான். ஸோ இது ஒரு துதியின் சங்கீதம் என்று அறியப்படுகிறது. 7-13 வசனம் வரை சிறுமையானவர்களுக்கு தேவன் செய்யும் நீதி பற்றி குறிக்கலாம். இது ஒரு கிருபையின் சங்கீதம் அல்லது ஒரு அரவணைப்பின் சங்கீதம் என்று பார்க்கலாம். 3ஆம் பகுதியான 14-20 வரை தாவீது தேவனை பற்றி கொண்டதினால் தேவன் தாவீதுக்கு நீதியை குறிக்கிறது. நீதி என்றால் என்னன்னு பார்த்தீங்களா, நம்ம என்ன செய்கிறோமோ, நம்ம என்ன செய்கிறோமோ அது நம்மளுக்கு ஏற்றபடி நம்மளுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் வருது தான் நீதி என்று கூறப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தீமை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தீமை தான் வரும். அது நம்மளுக்கு கேடு விளைவிப்பதாக இருக்கும். அதுவே நம்ம நன்மை செய்தால் நம்மளுக்கு நன்மை உண்டு, நம்மளுக்கு மேன்மை உண்டு. கர்த்தரும் அதுதான் நினைக்கிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரம்லேயே சொல்லப்படுகிறது, நல்ல விதை விதிக்கிறவன் நல்ல விதை அறுப்பான் என்று ஆண்டவரை உரைத்திருக்கிறார். நம் தேவனை துதிப்பதினால் ஆண்டவர் நம்மளை அரவணைத்து ஆதரித்து கொண்டிருக்கிறார் தினம் தினமாய். 9ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லியிருக்கிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரை தஞ்சமுமாய் இருக்கிறார். ஒரு சின்ன ஸ்டோரி. தாவீது பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தாவீதோட ஸ்டோரி. தாவீது எத்தனை முறை நெருக்கப்பட்டான், எத்தனை முறை சவுல் தாவீது கழுதர் பூச்சி வேட்டையாடுகிறது போல காடு மலை வனாந்திரத்தில் தாவீதுடைய ஜீவனை கொண்டு சுற்றி திரிந்தாலும் ஆண்டவர் ஒருபோதும் தாவீது சத்ரு கையில் ஒப்படைக்கவே இல்லை. ஏன்னா தாவீதோடைய ஜீவன் யார் கையில் இருக்குது என்று பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கையிலே தான் இருக்கிறது. அதே போல் தான் நம்முடைய ஜீவனையும் ஏசப்பா கையில் தான் இருக்குது என்று நம்ம விசுவாசத்தோடு நாம் நம்பியிருக்கிறோம். தாவீது சிறுமைப்பட்ட காலங்களில் கர்த்தர் அவனுக்கு தஞ்சமுமாய் இருக்கிறார். சிறுமைப்பட்டவனுக்கு அப்படி என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்ரெஸ்ட் இங்கிலீஷில் மீனிங் இருக்குது. அப்ரெஸ்ட் என்பதற்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா,
எல்லாராலும் நெருக்கப்படுபவர்கள். அப்ரெஸ்ட் என்பதற்கு மீனிங் என்னென்னா எல்லாராலும் நெருக்கப்படுபவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவரை என்ன பண்ணுறாரு? அடைக்கலமாக இருக்கிறார். நாம் சில காரியங்களை சிறுமைப்பட்டிருக்கிறோம். என்னென்ன காரியங்கள் நம்ம சிறுமைப்பட்டிருக்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா, வறுமையில் சிறுமைப்பட்டிருக்கிறோம், வியாதியில் சிறுமைப்பட்டிருக்கிறோம், பொருளாதாரத்திலே சிறுமைப்பட்டிருக்கிறோம். ஏன் நம்ம தேவனை துதிப்பதிலும் சிறுமை இருக்கிறது. மற்றவர்கள் என்ன பண்ணுற எல்லாரும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது சிறுமையினால். தேவன் நம்ம பார்த்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என் நாமத்தில் சிறுமைப்பட்ட உங்களுக்கு நானே தஞ்சமுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே நாம் அவரை துதித்து பற்றிக்கொள்வோம். எல்லா சிறுமையும் நம்மளை விட்டு அகன்று போகும் என்று விசுவாசுடன் நாம் நம்பியிருக்கிறோம். ஒரு 4 வரிகளை மட்டும் பாடி நான் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இதை முடிச்சிடுறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் அதிசயமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. கர்த்தர் தாமே இந்த சங்கீத தியானத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.